சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் தாலுகாவில் இருக்க பேலூர் கரடிப்பட்டி கிராமத்தில் இன்னைக்கு கிராம சபை கூட்டம் சரியா 11 மணிக்கு நடக்க வேண்டிய கிராம சபை கூட்டம் மணி இப்போ 1 மணி ஆச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் கிராம சபை கூட்டம் துவங்கப்படலை. ஏன் துவங்கப்படலை அப்படின்னா அதற்குண்டான கணக்கு வழக்கை கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் சரியான நேரத்திலேயோ சரியான முறையிலையோ வரல. அவர்களுக்கு சரியா கணக்கு சொல்ல தெரியல. அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பதில் என்ன பதில்னு தெரியல. இங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சுத்தமா தெரியல. ஏன்னா கடந்த ஒரு 7-8 கிராம சபை கூட்டமாவே நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விபிஆர்சியில ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய 12 லட்சம் ரூபாய் ஃபண்டு இந்த ஊர்ல காணாம போயிருக்கு. இந்த ஃபண்டின் மீது நடவடிக்கை எடுங்க, இந்த பணத்தை திரும்பி கொண்டு வரதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அது இல்லாம ஆக்கிரமிப்பு நிறைய இடத்துல சாலை ஆக்கிரமிப்பு நடந்திருக்குது. தண்ணி தொட்டி சரியா கிளீன் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதற்கு பதிலளிப்பதற்கு பயந்து கொண்டுதான் அரசு அதிகாரிகள் வரவே இல்லை. அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய கிளர்க்காக இருக்கட்டும், மற்ற அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், இன்னும் திமுகவுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பழைய அரசுக்கு சாதகமாக தான் செயல்பட்டு இருக்காங்க. திமுக அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு சாதகமாக தான் செயல்பட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இந்த 12 லட்சம் ரூபாய் காணாம போச்சுன்னு சொன்னால அவர்களை காப்பாற்றி விடுவதும் ஒரு திமுகவினுடைய ஒரு முக்கியமான புள்ளி தான். அந்த ஒரு 12 லட்சம் ரூபாய் ஃபண்டு திருடிட்டு போனவங்களை காப்பாற்றுறது. அதை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன? உங்களுக்கு ஒரு ஊனமுற்றவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு ரோடு போடுற காசுல நீங்க கமிஷன் அடிச்சு சாப்பிடுங்க வேணான்னு சொல்லல. ஒரு தொட்டி கட்டுற காசுல கமிஷன் அடிச்சு சாப்பிடுங்க நாங்கள் வேணான்னு சொல்ல. ஊனமுற்றவர்களுக்கு போற பணத்தை நீங்க கமிஷன் அடிச்சு சாப்பிடுறீங்க. அந்த பணத்தை மொத்தத்தையும் ஆட்டை போடுறீங்கன்னா அது உண்மையிலேயே அந்த பணம் உங்களுக்கு ஒட்டுமா, அது தங்குமா அப்படிங்கிறத அனைவரும் புரிஞ்சுக்கணும். பதிலளிக்க வேண்டிய அரசு அதிகாரிகள் வராங்க, இந்த உண்மையிலே இப்படி ஊழல் நடந்திருக்குதான்னு பாக்குறாங்க. ஆமா ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க, போயிடுறாங்க. அடுத்து வேற ஒரு அதிகாரி வருவாங்க, ஊழல் நடந்திருக்குன்னு போயிடுவாங்க. நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு அதிகாரியோ கிளர்க்கோ பிடிஓவோ தாசில்தாரோ தேவையில்ல. நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ அந்த பணத்தை கொண்டு மீண்டும் ஊராட்சி மன்றத்தில் ஒப்படைப்பதற்கோ மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரி தேவை. பல பிரச்சனைகள் ஊர்ல இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் கிராம சபை கூட்டத்தில் மட்டும்தான் எங்களால கேட்க முடியும். ஒரு கிராம சபை கூட்டங்கிறது மக்களோட அடிப்படை அதிகாரம். அந்த அதிகாரத்துல கூட மக்களால் ஒருத்தங்க கேள்வி கேட்க முடியல அப்படின்னா தமிழகத்தினுடைய கிராம சபை கூட்டத்தினுடைய நிலையை நீங்க நினைச்சு பார்க்கணும். இதற்கு புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து அடுத்த முறையிலிருந்து கிராம சபை கூட்டம் சிறப்பாக நடக்கணும். இந்த முறை பேலூர் கரடிப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த கிராம சபை கூட்டத்தை ரத்து பண்ணி எங்களுக்கு கலெக்டர் தலைமையில சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். சிறப்பு கிராம சபை கூட்டம் நடக்காத காரணம் என்ன? அதிகாரிகள் பதில் சொல்றதுக்கு பயப்படுறாங்க. நாங்க ஒரு பெட்டிஷன் 2 பெட்டிஷன் இல்லைங்க, பல பெட்டிஷன் வச்சுக்கோங்க. இந்த பெட்டிஷன் எல்லாத்துக்குமே பதில் தெரிந்த அதிகாரிகள் எங்களுக்கு வேணும். பதில் யாருக்கு தெரியும்? கலெக்டருக்கு தெரியுமா, பிடிஓக்கு தெரியுமா, தாசில்தார் தெரியுமா, யாருக்கு தெரியுமோ சொல்லட்டும். ஏன்னா இதுல நாங்க கேட்டிருக்கிற ஒன்னொன்னுமே மக்களுடைய அடிப்படை பிரச்சனை. ஒட்டுமொத்த அதிகாரிகள் வராத காரணம் என்ன சொல்லுங்க? நீங்க தாங்க சொல்லணும். இது நீங்க தான் சொல்லணும். அரசு அதிகாரிகள் தான் சொல்லணும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாதாரண ஒரு ஊர்ல இருக்கிற கிராமத்தாருங்க 10 பசங்க கேட்கற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல அப்படின்னா சட்டப்பேரவையில் இருக்கவங்க கேட்கற கேள்விகளுக்கு நீங்க என்ன பதில் சொல்லிட போறீங்க? அவங்களுக்கு என்ன நீங்க அரசு அதிகாரிகளுக்கு அரசியல்